ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளியராக ஒரு க்ளூ வச்சு நம்ம ஒரு ஸ்லைம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லைம் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ரேட் கொடுத்து பெரிய பெரிய கடையிலலாம் போயிட்டுலாம் நான் க்ளூ வாங்கலை. சும்மா பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்தே நான் வந்துட்டு 5 ரூபீஸ்க்கு ஒரு க்ளூ தான் வாங்கியிருக்கேன். அப்புறமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆக்டிவேட்டருக்காக ஒரு டம்ளர், கண்ணாடி டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இதுதான் இருக்குது, நான் அதை தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து போரெக்ஸ் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரையவே கரையாது அவ்வளோ சீக்கிரத்தில். ரொம்ப லேட் ஆகும் அது கரையிறதுக்கு. இப்போது அது வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நாம் வந்து இப்போ க்ளூ வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து க்ளூ எடுத்துக்கிறேன். இப்போது செகண்ட் ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் சிந்தட்டிக் க்ளூ வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம குடிக்க யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த தண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 6 டீஸ்பூன் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரும் க்ளூவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரொம்ப நேரத்துக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வாட்டரும் க்ளூவும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆக்டிவேட்டரை வந்து அப்படியே ஊற்றி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் வந்து சும்மா கொஞ்சமாக ஊற்றி சேர்க்க ஆரம்பித்ததுமே லைட்டாக பாருங்கள் ஸ்லைம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நான் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வீடியோவில் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே நல்லாவே தெரியுது. நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆக்டிவேட்டர் வந்து கலந்துட்டு நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்லைம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு எலாபரேட் ஆகும். நல்லா நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு விளையாடுறதுக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்பூனை எடுத்து வச்சுட்டு கைகளால் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த ஸ்லைமை. ஓவரால் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம எந்த ஸ்லைம் பண்ணாலுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் கையில் எடுத்து இப்படி விளையாண்டிங்கன்னா தான் அந்த ஸ்லைம் வந்து கரெக்டான ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் கையில் வச்சு இது மாதிரிலாம் பண்ணினதுக்கப்புறமா பாருங்கள் பர்ஃபெக்டாக ஸ்லைம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சுத்தமாக கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த பவுல்லேருந்து எடுத்ததுமே லைட்டாக அங்கங்கே கையில் வந்து ஒட்ட தான் செய்யும். கொஞ்சம் நேரம் நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரியாயிடும். நான் இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன். பவுல்லேருந்து எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இந்த ஸ்லைமு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நிறைய குட்டீஸ்க்கு வந்துட்டு ஸ்லைம் வச்சுட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லி தோணும். வீட்டில் ஆனால் பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு 5 ரூபாய்க்கு க்ளூவும் கொஞ்சம் போரெக்ஸ் பவுடரும் இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு என்னென்ன ஸ்லைம் வேணுமோ எல்லா ஸ்லைமுமே செஞ்சு பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே கிடச்சிடும். இதே ஸ்லைமை வந்துட்டு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் ஃபெவிகால் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். அது அப்படியே பால் மாதிரியே இருந்துச்சு. இது வந்து கிளியராக ஒரு க்ளூ மாதிரியே இருக்குது. ரொம்ப கிளியராக இல்லை, லைட்டாக ஒரு கிளியர் க்ளூ மாதிரி தான் இருக்குது. இப்போது இதில் வந்து நிறைய பபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் வந்து ஜூமில் காமிச்சா தெரியும். இப்போ நான் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து மியூட் பண்ணிட்டேன் ஒரிஜினல் சவுண்டு. பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் கிளியராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மியூட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. விளையாட ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஸ்லைம் வந்துட்டு. அப்படியே பாருங்கள், நான் வந்து கரெக்டாக இப்படி ரோல் பண்ணி ஒரு பால் மாதிரி வச்சேன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தண்ணி மாதிரி பொலன்னு வந்து இறங்கி வந்துடுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குட்டீஸ்க்கு யார் கையிலுமே நான் கொடுக்கவே இல்லை, நானே தான் வச்சிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் கையில் வச்சு விளையாடும் போது அந்த பபிள்ஸ்லாம் பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி சவுண்டு நல்லாவே கேட்குது எனக்கு.
ரொம்ப நாளாவே நான் வந்துட்டு இது மாதிரி கிளியர் க்ளூ மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு க்ளூ வச்சு நான் வந்து ஸ்லைம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஃபெவிகால் வச்சு பண்ணுறதை விட இந்த க்ளூ வச்சு பண்ணுற ஸ்லைம் ரொம்பவே நல்லா இருக்குங்க விளையாடுறதுக்கு. கடையில் நம்ம ஸ்லைம் வாங்கி விளையாடுவோம் இல்லையா, நம்ம சேனலில் கூட நிறைய வீடியோஸ் வந்து ஸ்லைம் ரிவ்யூஸ் வந்து நம்ம நிறைய போட்டிருந்துருப்போம். அதில் எப்படி ரியலாகவே வந்துட்டு ஒரு ஸ்லைம் இருந்துச்சோ அந்த மாதிரியே தான் இது இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. எனக்கு கீழே அந்த ஸ்லைமை வைக்கிறதுக்கே மனசு இல்லை. கையில் நானே தான் வச்சு விளையாண்டுட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக. இப்போ பாருங்கள், இது மேலே நான் வைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பாருங்கள் அப்படியே ஃப்ளோ ஆகுது கீழே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்லைமோட கன்சிஸ்டன்சியே இதுதான். எந்த ஸ்லைமாக இருந்தாலும் வச்சதும் இப்படி வந்து கீழே இறங்கி வரணும். அப்போ தான் அது ஸ்லைம் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னே அர்த்தம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைம் விளையாட விளையாட. இதில் வேணும்னா நீங்கள் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி விளையாடலாம். உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும், ரொம்ப ஏதோ டென்ஷனாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்ற டைமில் நீங்கள் இது மாதிரி ஸ்லைம் செஞ்சு கையில் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை மறந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய குட்டீஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப இதெல்லாம் பெரிய செலவுலாம் ஆகாது. சும்மா 5 ரூபாய் க்ளூ இருந்தால் போதும், கொஞ்சம் போரெக்ஸ் பவுடர் இருந்தால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்லைமில் நம்ம இன்னும் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு கொஞ்சமாக இதில் வந்து கிளிட்டர் பவுடர் கலந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து சில்வர் கலர் கிளிட்டர் பவுடர் இருக்குது இல்லையா, நான் லைட்டாக வந்து கொட்டிக்கிறேன். லைட்டாக தான் கொட்டினேன், ஆனால் கொஞ்சம் நிறையாவே விழுந்துருச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மிக்ஸ் பண்ண போச்சுடா நம்ம கெடுத்துட்டோம் போல இருக்குது, நல்லா இருக்க ஸ்லைமையும் வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் ஃபைனலி ரிசல்ட் வந்து என்ன வந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். முன்னாடி ஸ்லைம் இருந்ததை விட ஸ்லைம் இப்போ தாங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. முன்னாடி சும்மா வெறும் கிளியர் க்ளூ மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குது. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் இழுக்கிறதுக்குமே அது விளையாடுறதுக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்லைம்னாலே சும்மாவே நம்ம வைக்க மாட்டோம், விளாண்டுட்டே தான் இருப்போம். இதில் கிளிட்டர் ஸ்லைம் வேறையா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே நிறைய கலரில் எனக்கு செஞ்சு பார்க்கணுன்னு தோணிடுச்சு. இந்த சில்வர் கலர் ஸ்லைம் பார்த்ததுக்கப்புறமா இதில் பிங்க்கு, ரெட்டு, கோல்டு இது மாதிரிலாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. கையில் துளி கூட அந்த கிளிட்டர் வந்து ஒட்டவே இல்லைங்க. நான் வீடியோவில் எந்த எடிட்டிங்குமே பண்ணல. நான் அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கையில் நான் எடுத்து காமிச்சேன். அவ்வளோதான். ரொம்பவே இருந்துச்சு. நான் இப்போ கையில் எடுத்து விளையாண்டுட்டே இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் கீழே அதை வைக்கவே தோணலை. விளையாண்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குற எல்லா குட்டீஸுக்கும் அந்த நார்மல் ஸ்லைமை விட நம்ம இப்போ கிளிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைமை பார்க்க உங்களுக்குமே பிடிச்சிருக்கும். இது கேமராவில் எப்படி தெரியுதோ ஆனால் தெரியல, ஆனால் ரியலாக பார்க்கும்போது சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பார்த்துட்ருக்க குட்டீஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிரும். இந்த ஸ்லைமை வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளையாண்டு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்து வந்து விளையாண்டுக்கலாம். இப்படியே நீங்கள் வெளியிலையோ ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே ஜெல்லி மாதிரி ஆகிடும். பிடிச்சி இழுத்திங்கன்னா பிஞ்சிட்டு தனித்தனியாக வந்துடும். இது மாதிரி எலாபரேட் ஆகாது. ஸோ இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்